விஜய் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். சார் பெரம்பூர்ல செகண்ட் வேணா வரலாம். சார் விஜய் வந்து பெரம்பூர்ல போய் போறாரு. அங்க வந்து அந்த கட்சியோட உறுப்பினர் மட்டுமே 50,000 பேர், அதாவது உறுப்பினர்ஸ், நாட் அவங்க லீடர்ஸ் இல்ல, வெறும் உறுப்பினர்கள் மட்டுமே அந்த பெரம்பூர்ல 50,000 பேர் இருக்காங்க. அப்ப அவங்க லீடர்ஸ் தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பெரம்பூர்ல வெற்றி வாய்ப்பு இருக்கிறாதான் அவங்க பெரம்பூர்ல போட்டிட போறாங்க. ஆனா நீங்க பெரம்பூர்ல விஜய் வந்து ஜெயிக்கூடாது. பெரம்பூர் சுச்சுவேஷன் சார் இல்லை சார். விஜய் வந்து செகண்ட் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு பெரம்பூர்ல. எங்கீங்க பெரம்பூர் டிஎம்கே வில் வின்னுங்க. அவங்க இப்போ வந்து ஒரு 12% லீடில் இருக்காங்க. இல்லை சார், சார் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே இருக்குது. இருங்க சொல்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவர் மேலே இல்லை சார். ஒன்றும் இல்லை. இல்லை சார், ஃபேவரபுளாக இருக்குது சார். அது வந்து அதுதான் ஓட் ஷேர் குறையுது இவங்களுக்கு. இவங்க இப்போ ஒரு 9-10% தான் ஓட் ஷேர் டிஃப்ரென்ஸ் வராங்க. இப்போ விஜய் இஸ் பிரேக்கிங் தட் அவுட் பெரம்பூரில். சென்னை வந்து ஆஸ் யூஷுவல் லுக்ஸ் லைக் ஸ்வீப் தான் சார். இப்போ செகண்ட் ஒப்பீனியன் போடல, தேர்ட் ஒப்பீனியன் போல் பார்க்கலாம் சார். இது கேம்பெயின் ஆரம்பிக்கணும். இன்னும் கேண்டிடேட்ஸே பாருங்கள், அலையன்ஸே இதாக மாட்டேங்குது. அலையன்ஸ் எவ்வளோ சீட் யார், ஏடிஎம்கேல அவங்க பிஜேபிக்கு என்ன இது, இங்கே டிஎம்கேல விசிகே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க. அதனால சொல்கிறேன், இப்போவே அந்த 30 சீட்ஸ் இருக்குது. மைட் கோ அப் ஆல்சோ. 20 சீட்ஸ் இன்னும் ஸ்விங் வரலாம், 50 சீட்ஸ் வரலாம், ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் வரலாம். பட் இப்போதைக்கு வந்து டிஎம்கே இஸ் கம்ஃபர்டபிளி லீடிங்.